வணக்கங்கள். உலகில் உள்ள பெரும்பாலான மதங்கள் புனித யாத்திரை மேற்கொள்வதை முக்கியமானதாக பார்க்கின்றன. உடலை வருத்தி இறைவன் இருக்கும் இடத்திற்கே சென்று இறைவனை தரிசிப்பதன் மூலமாக கடவுளின் கருணை கிடைக்கும் என்பது அந்த நம்பிக்கையினுடைய இன்னொரு பரிமாணம். அப்படி பார்க்கிற போது இந்து மதத்தினர், ஜைன மதத்தினர், போன் மதத்தினர், திபெத்தியர்கள் இவர்கள் நால்வரும் கைலாஷ் மான்சரோவர் யாத்ராவை மிக முக்கியமானதாக பார்க்கிறார்கள். மான்சரோவர் ஏரி கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 4.5 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கு. உலகத்திலேயே இவ்வளவு உயரத்தில் இருக்கக்கூடிய நன்னீர் ஏரி, அதாவது ஃப்ரெஷ் லேக் அப்படிங்கிறது இந்த மான்சரோவர் லேக் தான். இந்த இடத்துக்கு போறது ரொம்பவே சிரமம். இதில் வரக்கூடிய முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, உயரத்திற்கு போக போக ஆக்சிஜனுடைய அளவு குறைஞ்சிடும். அதனால அங்கு போகிற பக்தர்கள் மூச்சு விடவே பெரிய அளவுக்கு சிரமப்படுவாங்க. இது ஒன்னாவது. இரண்டாவது மிக முக்கியமான பிரச்சனை, இது போகும் வழிலாம் ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும். செங்குத்தா ஏற வேண்டிய நிலைமை இருக்கிறதுனால ஏறுவது சிரமம், உடல் களைப்பு அதிக அளவுக்கு ஏற்படும். மூணாவது, தாங்க முடியாத குளிர், குறிப்பாக இரவு நேரத்தில் பயங்கரமான குளிர் வீசும். இப்போதாங்க நாங்கள் எல்லாருமே மானசரோவர் வந்து சேர்ந்திருக்கோம். இட் வாஸ் a வெரி அட்வென்ச்சரஸ் ட்ரிப். எங்களோட ஜேர்னி வந்து எப்படின்னா, அந்த ரோட்ஸ் வந்து எப்படின்னே சொல்ல முடியாது. பாதி இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, பாதி இடத்துல தண்ணி போயிட்டுருக்கு ரோடு நடுவில். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல வண்டி ஸ்டக் ஆகி, அது எல்லா டிரைவர்ஸும் அவங்களுக்குள்ள ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்போட, ஒருத்தர் வண்டி ஸ்டக் ஆனால் இன்னொருத்தர் வந்து அவங்களை ஹெல்ப் பண்ணி இழுத்து விட்டு, இந்த மாதிரி நிறைய வேலைகள் நடந்து அப்படி இப்படிமா ஃபேன்லாம் மேனேஜ் பண்ணி இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். பட் இந்த அடிக்கிற வெயிலை பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க, ஏன்னா இங்கே வெதர் இஸ் ரியலி அன்பிரடிக்டபிள். நேற்றுக்கு வரைக்கும் -7 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் போச்சுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்னமோ வெயில் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த அன்பிரடிக்டபிலிட்டி தான் இட் மேக்ஸ் திஸ் ட்ரிப் ரியலி அன் அட்வென்ச்சர். இது வந்து ஒரு டூரிஸ்ட் ட்ரிப் மாதிரி இல்லை, இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. எனக்கு நேர் எதிர்க்க வந்து அங்கே கைலாஸ் மலை தெரியுது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சைட் டு பிஹோல்ட். அண்ட் இந்த பக்கம் மானசரோவர் லேக் பார்க்கும்போதே வார்த்தைகள் வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு அழகு, இயற்கை அழகு, அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி இருக்கிற இடம். இப்போது நாம் மானசரோவர் சென்று சேர்ந்து விட்டோம். இங்கு அனைவரும் தங்குவதற்கான டென்ட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிரம்பிய ஓர் இடம்தான் மானசரோவர். இங்கு வந்திருந்த அனைவரும் மானசரோவர் ஏரிக்கரையில் சில சடங்குகள் செய்கின்றனர். சிவ 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 కామా తులదక కోసి ఏ కామా తులదక కోసి ఏ కామా తులదక. இந்துக்கள் மட்டுமின்றி பல மதத்தவரும் மானசரோவரை புனிதமாகவே கருதுகின்றனர். அதற்கு காரணம் சிவபெருமான் வாழ்ந்த இடம். பல ரிஷிகளும் யோகிகளும் மானசரோவரில் தங்கியிருந்து தவமியற்றி வந்ததாகவும் நம்பப்படுகிறது. மானசரோவரின் ஆன்மீக தன்மை குறித்து நடிகர் ராகவ் எழுப்பிய பலவிதமான சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கங்களை சொல்கிறார் ஜக்கி வாசுதேவ். நம்ம வந்து புராணத்துலேயும் சரி, நம்ம நிறைய கேள்விப்படுறோம், சிவபெருமான் இங்கே இருக்காரு, இங்கே வசிக்கிறாரு,
இந்த ஒரு மலை மேலே அவர் உட்கார்ந்துருப்பாரு. இப்படியெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அந்த கைலாசத்தோட மகத்துவம் என்ன? யோக கலாச்சாரத்துல சிவான்னா அவன் ஆதி யோகின்னு பார்க்கும். அப்படின்னா முதலாவது யோகி. ஆதி என்ன? முதலாவது யோகி. அதே நேரத்துல அவன் ஆதி குரு. எப்போ அவன் குருவா மாறிட்டான்னா 7 பேர் வந்தாங்க. அது தென்னிந்தியால இருந்து வந்தாங்கன்னு சொல்றாங்க. இந்த 7 பேர் தமிழ்நாட்டுல இருந்து வந்தாங்களோ என்னமோ. இந்த 7 பேர் வந்து சிவனை ரொம்ப ஹிம்சப்படுத்தாங்க. உங்களுக்கு புரிஞ்ச ஞானம் எல்லாம் நம்ம கொடுங்க. அதுக்கு சிவன் சொன்னா, நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை முட்டாளு, அதுக்கு ரொம்ப செயல் இருக்கு, நீங்க எங்க பண்ண போறீங்க, போவாங்க நீங்க சொன்னாங்க. அவருக்கு சொல்லிக் கொடுக்குற விருப்பம் இல்லை. என்னத்துக்குன்னா ரொம்ப தயார் பண்ணணும். இவரெல்லாம் அந்த அளவுக்கு பண்ண போறாங்களான்னு அவர் கவனம் இல்லாம உட்காந்து. அப்போ இந்த 7 பேர் என்ன பண்ணாங்க, சாதனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, தயார் பண்ணிக்கிறதுக்கு. இவர் 84 வருஷம் இப்படியே தீவிரமா சாதனை பண்ணி போனாங்க. ஆனா சிவனு கண்டிக்கவே இல்லை, சும்மாவே உட்கார்ந்த கண்ண. அதுக்கப்புறம் 84 வருஷம் சாதனை பண்ணப்போ ஒரு நாள் இப்படி பார்த்தா ரொம்ப ஒரு அர்ஹத்தையான மனிதரா மாறிட்டாங்க. இவரு 7 பேர் தட்சிணாயனம் நடந்தப்புறம் முதலாவது பௌர்ணமியில அவனுக்கு அவரை கவனிக்காம இருக்க முடியல, சொல்லி கொடுக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அப்ப அவனு தென் திசை பார்த்து உட்கார்ந்தான். அதுக்குதான் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவோம். அந்த நாள் அவனு குருவா மாறிட்டான். அது வரைக்கும் சும்மா யோகியா இருந்தான், அந்த நாள் குருவா மாறிட்டான். அதனால அது குரு பௌர்ணமின்னு சொல்லுவோம். இது இவருக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சான். நிறைய வருஷம் காலம் இது நடந்தது, சொல்லிக் கொடுக்கிற தன்மை எல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் அவர் எல்லாமே ஒரு திசையில அனுப்புனா. அவரு இந்த ஞானம் நீங்க வச்சு உட்கார முடியாது, எல்லாருக்கும் கொடுக்கணும்னு உலகத்துல எல்லா திசையில அனுப்புனா. அவர் ஒருத்தர் தென் திசையில அனுப்புனா, அவரு அகஸ்தியமன். தவத்தின் மூலம் தான் பெற்ற ஞானத்தை யோகிகள் மலைகளின் உச்சியில்தான் சேகரித்து வைப்பார்களாம். அப்படி பல யோகிகளால் சக்தியூட்டப்பட்ட ஓர் இடம்தான் கைலாஷ் எனப்படுகிறது. எல்லாத்துக்கும் முக்கியமா ஆதி யோகியே அவனுடைய அறிவு, அவனுடைய ஞானம் இங்க பொதிச்சு வச்சான். அந்த கலாச்சாரம் அப்படியே வந்து நிறைய பேர் இதுல பொதிச்சு வச்சான். யோகிகள் எல்லாமே இப்ப கூட இந்த கலாச்சாரம் இருக்குது. என்ன இந்த கலாச்சாரம் முதல்ல இருந்து வந்திருக்குது. என்னன்னா, அவருக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே ஒரு மலை உச்சியில ஒரு சிகரத்துல சேர்த்து வைக்கிறாங்க. இந்த சிகரம் எப்படி இருக்கணும்னா, எல்லாருமே போக முடியாது, சுலபமா போக முடியாது, ஆனா போவே முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ மவுண்ட் எவரெஸ்ட்ல போய் யாரும் வைக்க மாட்டாங்க. ஆதி யோகி அவனுக்கு தெரிஞ்ச அறிவு எல்லாமே, அவனுக்கு தெரிந்த ஞானம் எல்லாமே அவனு கைலாச பர்வத்துல சேர்த்து வச்சான். அவன் எப்போ இந்த மாதிரி பண்ணணும், அந்த கலாச்சாரம் அப்படியே வளர்ந்து வந்துச்சு. இந்த சமண கலாச்சாரத்துல முதலாவது குரு வந்தாங்க, அவர் ரிஷப மகரிஷின்னு சொல்லுவாங்க. அவருடைய ஞானம் எல்லாமே இதுல பொதிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த பௌத்த கலாச்சாரத்துல 3 ரொம்ப முக்கியமான புத்தர், இதுல மஞ்சுஸ்ரீ என்றவங்க பத்மசாம்பவன்றவங்க, இவர் 2 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அவருடைய அறிவு ஞானம் எல்லாமே இதுல சேர்த்து வச்சாங்க. அதுக்கப்புறம் பல யோகி எல்லாமே வந்து இங்க பொதிச்சு வச்சாங்க. அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே அங்கே சக்தி ரூபத்துல வச்சிருவாங்க. எதுக்குன்னா, எப்பவுமே எந்த காலத்துல வந்தாலும் புரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கணும்னு வந்தா எப்பவுமே இருக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துல இப்படி வச்சாங்க. இது மனிதனுடைய காரணருக்கு அப்பாற்பட்ட விஷயத்துக்கு ஒரு புஸ்தகாலயம் சொல்லிக்கலாம். என்னுடைய உணர்வுல இது இஸ் தி கிரேட்டஸ்ட் மிஸ்டிக்கல் லைப்ரரி ஆன் தி பிளானட். சில அபூர்வ உயிர்கள் தினந்தோறும் வானிலிருந்து மானசரோவர் ஏரிக்கு வந்து செல்கின்றன. புனிதம் வாய்ந்த இந்த தீர்த்தத்தில் குளிப்பதற்காக தேவர்களே இங்கு இறங்கி வருவதாகவும் சொல்கிறார் ஜக்கி. இந்த ஒரு மானசரோவர்ல நடக்கிற ஏதோ ஒரு ஜீவன் நடக்குது. இது கட்டாயமா நமக்கு தெரிஞ்ச ஜீவத்து மாதிரி இல்லை. இது வித்தியாசமா இருக்கு. இது ஜீவன்னு நான் சொல்ல முடியல. என்னத்துக்குன்னா, இது தனித்தன்மையான தன்மையாகவும் இருக்குது. பல ஜீவங்கள் சேர்ந்து ஒரு பஞ்ச் மாதிரி இருக்குது. இங்க நடக்கிற இந்த ஒரு ஜீவ செயல், இது ஜீவன் சொல்றது தப்பான்னு எனக்கு என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு உயிர், நம்ம மாதிரி உயிர் இல்லை. நம்ம உலகத்துல நாம் பார்க்கிற உயிர் மாதிரி இல்லை. எங்கேருந்து வர்றாங்களோ, எப்படி நடக்குதோ இது நமக்கு தெரியல. ஆனா
ரொம்ப வருடங்கள்ல இருந்து தொடர்ந்து இந்த செயல் நடந்திருக்குதுன்னு மட்டும் நமக்கு கட்டாயமா தெரியுது. மறுநாள் காலை வானிலிருந்து தேவர்கள் இறங்கி வரும் அபூர்வ காட்சியினை காண்பதற்காக எல்லோரும் ஆர்வத்துடன் காத்திருந்தனர். நேபாள தலைநகர் காத்மண்டுவில் தொடங்குகிற கைலாஷ் மான்சரோவர் யாத்ரா முடிவடையும் இடத்தில் கடவுளும் தேவர்களும் பூமிக்கு இறங்குகிற காட்சியை நேரடியாக பார்க்கலாம் என்பதுதான் அதன் சிறப்பு. அந்த காட்சி உங்கள் பார்வைக்கு இடைவேளைக்கு பிறகு என்ன? நன்னீர் ஏரியான மான்சரோவர் தூய்மையின் வடிவமாக பார்க்கப்படுகிறது. கடவுளும் தேவர்களும் பூமிக்கு இறங்குகிற காட்சியை நேரடியாக பார்க்கலாம் என்பதுதான் அதன் சிறப்பு. அந்த காட்சி உங்கள் பார்வைக்கு அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிரம்பிய ஓர் இடம்தான் மானசரோவர். வானிலிருந்து தேவர்கள் இறங்கி வரும் அபூர்வ காட்சியினை காண்பதற்காக எல்லோரும் ஆர்வத்துடன் காத்திருந்தனர். பனி சூழ்ந்த மானசரோவர் ஏரி எதிர்பாரா நேரத்தில் ஓர் அபூர்வ ஒளி குவியலால் நிரம்புகிறது. பார்ப்பவர்களை பரவசத்தில் ஆழ்த்தும் ஓர் அரிய காட்சி. தினந்தோறும் இப்படி ஓர் ஒளி குவியல் மானசரோவரில் இறங்குவதை காண முடியும். இது தேவர்களா, வேற்று கிரகத்தில் இருந்து இறங்கும் ஜீவன்களா என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை என சொல்கிறார் ஜக்கி. இது காலையில 2:30 மணில இருந்து 3:45 மணி வரைக்கும் ரொம்ப தீவிரமா நடக்குது. எதுக்கு அந்த டைம்ல அப்படி தீவிரமா நடக்குதுன்னு நமக்கு தெரியல. இன்னும் பல விஷயங்கள் நம்ம அவரை பத்தி பாதி புரிஞ்சிருக்கிறோம். ஆனா எது நமக்கு முழுமையா அவரை பத்தி புரியல. கொஞ்ச நாள் இங்க தனியா வந்து தங்கினா புரிய முடியுமோ என்னன்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனா இது வரைக்கும் அப்படி பண்ண முடியல நம்மளால. இது என்னன்னு உறுதியா நான் சொல்ல முடியல. ஆனா கட்டாயமா இது நடக்குது. இது நான் இங்க வர்றப்போ எந்த கதையும் எனக்கு நம்பிக்கை இல்லை. யார் எதோ சொல்லிக்கிறாங்க, அதை பத்தி எனக்கு நான் எப்பவுமே கண்டிக்க மாட்டேன். ஆனா எந்த அளவுக்கு தீவிரமா நடக்குதுன்னா நாம அது கண்டிக்க கூடாதனால சும்மா இருக்க முடியாது. அப்படியே பெரிய விளையாட்டு நடக்குதாங்க. என்ன, எப்படி, எதனால நடக்குது? மானசரோவரில் இருந்து மீண்டும் வாகனங்கள் புறப்பட்டன.